இழிச்சக்கா கேக் வெட்டுவோமா? ஆமாடி, கத்தி எடுக்காம வந்துட்டு போய் எடுத்துட்டு வரட்டா? ஆமாம், நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு வரக்குள்ள பின்னாடியே ஒரு கூட்டம் வந்துடும். நம்ம அதை சும்மா கையை வச்சு பிச்சு பிச்சு தின்றுவோம். சோப்பி, இந்த புது வருஷத்துலயாவது ஒழுங்கா பேசு. இந்த கிறுக்கச்சி மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் வருஷம் பூரா கிறுக்கச்சி மாதிரி தான் இருப்பேன். ஏப்ல என்னை கோவப்படுத்தாதீங்கப்ல, அப்புறம் வருஷம் பூரா உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு தான் இருப்பேன். என்னம்மா இது, கேக் வெட்டுறாங்களாங்க? ஆளை மூஞ்சி முறையும் பாரு, ஒரு வாரத்தை கூப்பிட்டாங்களா? சோப்பி, உன் ஃப்ரெண்டு வந்துட்டா. அவளுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ, எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவா. இது என்னம்மா சாணியை திரட்டி வச்ச மாதிரி இருக்கு, கேக்குங்காளுங்க. ஏம்மா ஒத்தரம் எதுக்குமா இங்கே வர? நாங்களாம் கேக் வெட்டுறோம், நீ வீட்டுக்கு போ. எப்படி சாணி மாதிரி திரட்டி வச்சிருக்கீங்க, கேக்குன்னு இருக்கீங்க? இது வந்து இந்த மாடல் புது வருஷ கேக்கு. இந்த கேக்கு பற்றிலாம் உனக்கு விவரம் தெரியாது, வீட்டுக்கு போ. ஏண்டி கொஞ்சம் கொடுத்தா என்னடி, உங்களுக்குலாம் என்னடி நோக்காடாடி, கொடுங்கடி. ஏமா ஒத்தரம் இப்போ தான் சாணி மாதிரி இருக்குன்னு அப்புறம் என்னம்மா உனக்கு? நான் க்ரீம் கேக்கு, ஸ்பாஞ்ச் கேக்கு அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இது கொஞ்சம் பார்த்தாலே சாணி மாதிரி இருக்காதான் என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் கொடுங்க, முதல்ல சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. வந்துச்சு மொட்டை கிழவி. கேக் வேணும், வாய் திறந்து கேட்காது, சண்டைக்கு வரும் போது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு ஓடிடும். கிழவி, வருஷத்துல முதல் நாள் இப்படி கத்தாத, அப்புறம் சீக்கிரம் வருஷத்துல பாதிலே மண்டையை போட்டுருவேன். வந்துட்டாமா பிச்சைக்காரி. எந்த நாட்டுக்கு போனானே தெரில, இங்கிலீஷும் பேச தெரில, ஒன்றும் பேச தெரில, சும்மா எடுத்தே கதை கிட்டிக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு கொடுமை, டவுசர் குட்டிமா மாதிரி இருக்கு, இதை போய் பட்டு குட்டிமான்னு கிளவி கூப்பிட்டுருக்கு. ஹேய் ஒற்றை ரோசா, என்ன பண்ற? யாரு கூப்பிட தெரிஞ்சா பேரை கூப்பிடு, இல்லைன்னா வாயை மூடிட்டு ஓரமா நில்லு. ஏடி பாப்பா, அவளுக்கு கூட பேச்சு வச்சுக்காதடி, அவங்களெல்லாம் சரியான சூப்பர் பிடிச்சவளடி. ஏமா, நாங்கள் நியூ இயர் கொண்டாட போகிறோம், தயவு செஞ்சு எல்லாம் பூங்க கேக் வெட்ட போகிறோம். ஏய் சீவப்பி, என்ன வாய் ரொம்ப பேசுகிற? இனியெல்லாம் கூப்பிட மாட்டியா? நானும் கேக்கு வெட்ட வரேன். என்ன கர்சப் கடையில் ஆடு வெட்ட வர மாதிரி நானும் வெட்ட வரேன்ட்டு இருக்கா? நமக்கு மட்டும் தான் அப்படி தோணுதுன்னு நினச்சேன். இந்த கிழவிக்கும் அதை பார்க்க அப்படிதான் இருக்கு போல. இவ்வளவு தான் கேக்குங்காளுங்க, இதை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏம்மா, யாராச்சும் கொஞ்சம் கேக் இருந்தா பிச்சை போடுங்கம்மா. என்னாச்சு? நாங்கள் ஒன்றும் வெட்டவே இல்லை, வெட்டி முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் சொல்லி அனுப்புகிறோம். போங்க, இப்போ போயிட்டு வாங்க. ஏம்மா பொம்பளைங்களா, நீங்கள் தின்னு போட்ட எச்சிலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கேக் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுங்க. ஐயோ, நான் இருந்த ஊரில் இந்த கொடுமையும், கேக்குக்கெல்லாம் பிச்சை எடுக்க வராங்களே, ஐயோ பாவம். இந்த சிரிக்கையே கேட்குவாங்க தான் ஓசியில் வந்து நிற்கிறா. இவன் இன்னொருத்தருக்கு பரிதாபப்படுறான். அவன் இந்த தட்டு வச்சுட்டு அவன் தட்டு வைக்கல, அவ்வளோதான். இப்போதான் எனக்கும் கொஞ்சம் விளங்குது மண்டையில். இந்த கிழவி என்ன சொல்லியிருக்கோம், பேத்தியை கொஞ்சம் முன்னாடி போ, அப்படியே பாட்டி கூப்பிட்டு வர மாதிரி வந்து உன்னை அப்படியே கூப்பிட்டுக்கிறேன், அப்படியே கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஏம்மா இழிச்சு பொம்பளை, அந்த கிழவி தானே முதல் வந்தா, இந்த பைத்தியக்காரி ரெண்டாவதுல வந்தா. இந்த சிரிக்கையை வெட்டுவாளுங்களா வெட்ட மாட்டாளுங்களா, அப்படியே வச்சுக்கிட்டே சோ காட்டிக்கிட்டே இருக்காளுங்க. ஆள் வேற கூட்டம் கூட்டிகிட்டே போகிறாங்க, பங்கு அப்புறம் நிறைய வைக்கணும் போலையே. இழிச்சக்கா, வெட்ட ஆரம்பிப்போமா? சரி, கத்தி வேணும்டி. நான் கத்துறேன், எனக்கு நல்ல கத்த வருது. இது வர கத்தியை கேட்டால் நல்லா கத்துறேங்க. இதெல்லாம் என்னத்தை பாருனில் போய் படிச்சுட்டு வந்துச்சுன்னு தெரில. எங்கே இருந்தால் இப்படி கிறுக்குச்சித்தனமாக ட்ரெஸ் மாடலில் கண்டுபிடிக்கான்னு தெரில. சேலைக்கு போகிற சட்டையை போட்டாச்சு, டவுசரை போட்டாச்சு, இதில் நெக்லஸ் வேறு. சரி, யாருக்கு கேக் வேணுமோ அவங்களே வந்து அப்படியே பிச்சுக்கோங்க. கத்தி நாங்கள் கொண்டு வரல, அதனால நீங்களே எடுத்துக்கோங்க எல்லாரும். நமக்கு மேலே எல்லாம் பிச்சைக்காரிகளாக இருப்பாளோ போல, இல்லை இப்படி கேட்க அல்றாளுங்க. இது என்னம்மா, இவங்களே அள்ளிட்டு போயிருவா போல, நமக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க போல. எடுத்துக்கோங்க, சாணியை எடுத்துக்கோங்க எல்லாரும், ஆளு கொஞ்சம் கொஞ்சம். என்னது சாணியாச்சே? சாணிதாம்மா, எடுத்துக்கோங்க, வாங்க எல்லாரும் வாங்க எடுத்துக்கோங்க. வரிசையில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்கண்ணே. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் சும்மா நடிக்கிறீங்கன்னு தெரியும், அதான் சும்மா நான் கேட்குற மாதிரி கேட்டேன். இந்த உண்மையை சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? வாய் பாரு கிழவிக்கு, இவ்வளோ நேரம் கேட்குவாங்க, 1 மணி நேரம் வரிசையில் நின்றுச்சு. ஏமா பொம்பளைங்களா, ஏமா இப்படி ஏமாத்துறீங்க? ஆமாம், உன் மூஞ்சிக்கு நாங்கள் பிளேன் கேக் வாங்கிட்டு வந்து இந்தாங்கன்னு ரோட்டில் வச்சு எல்லாருக்கும் போகிற வரவங்களுக்குலாம் கொடுக்குறக்காங்கன்னு கிறுக்குச்சியா? நியூ இயரில் அதான் சும்மா எல்லாரும் ஏமாத்தோம், நீங்கள் கிளம்பி வந்தோம். இன்றைக்கி ஏமாந்துட்டிங்களா? இனிமேல் வருஷம் பூரா எங்கிட்ட ஏமாந்துக்கிட்டே இருங்க, போங்க. நினச்சேன் நியூ இயர்க்கு நம்ம யார்ட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி ஏமாந்து தொலைஞ்சிட்டேன். சரி, நிஜமாவே சாணி தான் வச்சுருக்காள், நானும் நம்பி தொலைஞ்சிட்டேன் கேட்குன்னு. அடியே வந்து தொலைஞ்சிட்டேன். சரி, கொஞ்சமாக சாணியாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கடி, வீட்டில் தெளிச்சு விட்டுக்கலாம் வாசலில். சரி, எந்த ஊர் கிளவிமா, எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கே.